தமிழ் டேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 6, 2026 திங்கட்கிழமை தொழில்நுட்ப வர்த்தக ரீதியாகவும் டெக்னிக்கல் லெவல்ஸாகவும் சாதகமான உலகளாவிய செய்திகளால திங்கட்கிழமை கேப் அப், அதாவது வெள்ளிக்கிழமையை விட கொஞ்சம் அதிக புள்ளிகள்ல மேலே தொடங்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக அதிகமாக மேலே திறந்தால் உடனடியாக வர்த்தகம் செய்வதை தவிர்த்து குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள வரும் வரை காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சை உடைக்கும் வரை காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடு பண்றது மிகவும் நல்லது. நிப்டி 50 உடைய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்சைட்ல 24,320 என்ற புள்ளிகளுக்கு மேலே நிலை பெற்றுச்சு அப்படின்னா அடுத்த நாளாக 24,400 என்ற லெவல் நோக்கி செல்லும். அதற்கு மேல 24,470 மற்றும் 24,520 வரை மேலே செல்ல வாய்ப்பு இருக்கு. இதில் 24,520 என்பது மிக வலுவான ரெசிஸ்டன்ஸ் மண்டலமாகும். ஓகேங்களா? அதனால 25,520 எல்லாம் பிரேக் பண்றது மிகவும் கஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தை ஒருவேளை சரிந்துச்சுன்னா 24,250 என்ற நிலையை உடைத்தால் 24,200, 24,140, 24,080 வரை கீழே செல்ல வாய்ப்பு உள்ளதுங்க. பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வங்கி தொழில் சமயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சற்று பலவீனமாகவே இருக்கு. அதனால பேங்க் நிப்டியில கொஞ்சம் கவனமாக வர்த்தகம் செய்ய வேண்டும். ரெசிஸ்டன்ஸ் 58,100க்கு மேல சென்றால் மட்டுமே பாசிட்டிவ் ட்ரெண்ட் புலிஷ் வியூ எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சப்போர்ட் 57,900 கீழே சந்தை நீடிச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் சிக்னல் ஆகும். இது சந்தையை 57,600 மற்றும் 57,450 வரை கொண்டு செல்லக்கூடும். சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 78,000 என்ற புள்ளியை கடப்பது மிக மிக அவசியம். அதற்கு மேல் சென்றால் 78,200 மற்றும் 78,600 வரை ஒரு பெரிய ஏற்றத்திற்கு சந்தை தயாராக வாய்ப்புள்ளது. சப்போர்ட் 77,700 என்ற அளவை உடைச்சுன்னா 77,500 மற்றும் 77,200 வரை கீழே செல்ல வாய்ப்புகள் உள்ளது. அதே நேரத்தில் சீனா பணவீக்க தகவலான சீனாவுடைய சிபிஐ டேட்டா ஆனது ஜூலை 9 அன்று சீனாவில் நுகர்வோர் விலை குறியீட்டு சிபிஐ பணவீக்க தகவல் வெளியாகிறது. இது 1.1% சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இந்தியா சீனாவுடன் அதிக வர்த்தகம் செய்வதால் இந்த தரவு இந்திய சந்தையில் அது குறிப்பாக உலக மெட்டல் செக்டார் பங்குகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை நீங்க பார்த்துக்கோங்க. தங்கம் கோல்டன் டேக்கர் 4,180க்கு மேல் போனா கமாடிட்டி மார்க்கெட்ல தங்கம் 4,180க்கு மேல போச்சுன்னா 4,230 வரையும் மேல போக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல 4,170க்கு கீழே உடஞ்சிச்சு அப்படின்னா 4,140 வரையும் நகரலாம். சில்வர் தற்போதைய குறுகிய கால ரேஞ்சை உடைக்கும் போது நல்ல பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரேக் அவுட்டை உடைக்குதான்னு பார்ப்போம். 63க்கு மேல் பாசிட்டிவ், 62 கீழே போச்சுன்னா நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது. திங்கக்கிழமை நாளைக்கு மார்க்கெட்டு கேப்பாப்புல ஏதோ ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா லோ பிரீமியம் டிகே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திங்கக்கிழமை காலையில் ஆப்ஷன் பிரீமியம் அதிகமாக கரைய வாய்ப்பு இல்லை, லோ டிகே. எனவே அவசரப்பட்டு வர்த்தகத்தில் பகல்ல நுழைய வேண்டாம். வெயிட் ஃபார் ரேஞ்ச் பிரேக் அவுட். நம்ம கேப் ஆனா என்ன, கேப் டவுன் ஆனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கோம். அதுபடி நீங்க பண்ணிக்கிறது நல்லது. லோ டிகே பிரீமியம் லோ பிரீமியம் டிகே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையை உடைத்து பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் கொடுக்கும் வரை பொறுத்திருந்து அதன் திசையை புரிந்து கொண்டு வர்த்தகம் செய்வது
டைரக்ஷனல் மூவ் வந்து அதிக லாபத்தை தருங்க. செல்லர்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சந்தை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சிக்கினால் ஆப்ஷன் பையரை விட கால் ஆப்ஷன் விற்பனையாளர்களுக்கு சாதகமான சூழல் அமையலாம். சந்தையின் தற்போதைய சுழற்சி சாதகமாக இருப்பதால் நீண்ட கால முதலீட்டாளர் நல்ல பங்குகளை சரிவில் சேர்க்கலாம். குறுகிய கால வர்த்தகர்கள் மேலே குறிப்பிட்ட தொழில்நுட்ப நிலைகளை டெக்னிக்கல் லெவல்ஸை மட்டும் பின்பற்றி வர்த்தகம் செய்வது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இதே போல ஒரு சில செய்திகளை பார்த்துருவோம். உலகளாவிய மேற்குவட ஆட்சி இருக்குன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் சுதந்திர முன்னேற்றி அவரு ட்ரம்ப் புதினுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கூறியுள்ளார். போர் நின்றால் பணவீக்கம் கட்டுக்குள் வந்து சந்தையை நீண்ட கால உறுதியை பெறும் சஸ்திரத்தன்மைக்கு கிடைக்கும். அமெரிக்கா ஈரான் முன்னாள் தலைவரின் இறுதி சடங்கில் பல தலைமையில் கூடியிருந்ததை சுட்டி காட்டி ஈரான் தலைமையை ஒரே சூழல் அளிக்க முடியும் என ட்ரம்ப் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் அதுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க, தலைவர்களை கொள்ளலாம், ஆனால் எங்கள் கொள்கைகளை கொல்ல முடியாது என்று ஈரான் பதிலடி கொடுத்துள்ளதுங்க. அப்ப ட்ரம்புக்கு நிதனையாக இஸ்ரேல் அதிபருக்கும் திரைமறைவில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அடுத்த வாரம் வாஷிங்டனில் ஒயிட் ஹவுஸ் இருவருக்கும் இடையே ஒரு முக்கிய ரகசிய சந்திப்பு நடக்க வாய்ப்பு உள்ளது. அதனால இதை நீங்க என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் இந்த வழிபாதையில் சேவை கட்டணம் விதிக்க திட்டமிட்டுள்ளது ஈரான். நட்பு நாடான சீனாவின் கப்பல்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும். இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் கட்டண சலுகைகளை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் சில வாரங்களாக தொடர்ந்து சரிந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே 70 இருந்து $72 பிராண்ட் கொண்டு அந்த அளவிலே விலை எட்டி இருப்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பேங்க் நிப்டியுடைய இப்போடைய சந்தையுடைய சைக்கிள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேங்க் நிப்டி ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு இருக்குங்க. ஐடி துறையில பணம் நுழைவு தொடக்க வாய்ப்பு உள்ளது. அதே போல கடந்த நாட்களில் 1000 கோடிக்கு மேல எப்பை வாங்கி விற்பதும் ஒரு பாசிட்டிவாக செய்தியாக பார்க்கப்படுகிறது. பேங்க் நிப்டி வலுவில் இழந்திருக்க கடுமையாக சரிந்தால் ஐடி துறைக்கு ஒரு லாபம் உள்ளுக்குள்ள பணம் வர்றதுக்கு பையர்ஸ் வாங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது தான் செக்டார் ரொட்டேஷன் சைக்கிளிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, செக்டார் சைக்கிளிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ மாயை குறையுது. நாஸ்டாக் ஏஐ கைப்பால் உயர்ந்தாலும் மனித உழைப்பை விட ஏஐ செலவு அதிகமாகியது என நிறுவனங்கள் உணரத் தொடங்கி உள்ளதால் இதனால் இன்னும் 6 மாதங்கள் டிசிஎஸ், இன்போசிஸ் போன்ற மேன்பவர் சர்வீசிங் நிறுவனங்களுக்கு மீண்டும் அதிக ஒப்பந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சரிவு நல்ல நீண்டகால வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. டிசிஎஸ் உடைய Q1 ரிசல்ட் இதற்கு முக்கிய வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த சண்டைக்கான இது. அடுத்த வீடியோல ஸ்டாக்ஸை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.